திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்ட நமக்கு நாமே பயணத்தின் நிறைவாக செங்கல்பட்டை அடுத்த ஆப்பூரில் அக்கட்சியின் உறுதி முழக்க பொதுக்கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. அது தொடர்பாக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். நமக்கு நாமே என்ற பயண திட்டத்தை திமுகவின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே மேற்கொண்டார். இந்த பிரச்சாரமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் என்ற பகுதியில் தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர் நேரில் சென்று பல்வேறு தரப்பு மக்களை கலந்துரையாடல் மூலமாக அவர்களது பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்தார். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் நீதி கேட்கும் போராட்டம், மதுரையில் கேள்வி கேட்கும் போராட்டம் என்ற போராட்டங்களை பெரிய அளவில் நடத்தினார். அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக விவசாயிகள், மாணவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், தன்னார்வ அமைப்பினர், வெளிமாநிலத்தைச் சேர்ந்து அவர்கள் சென்னையில் தங்கியிருந்து பணிபுரியக்கூடியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்களை நேரடியாக கேட்டு அவர்கள் குறைகளை கேட்டிருந்தார். குறிப்பாக 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார் மனு, கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக் கொண்டார். இறுதியாக இன்று நமக்கு நாமே பயணத்தின் இறுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அருகே இருக்கக்கூடிய ஆம்பூர் என்ற பகுதியில் உறுதி முழக்க பேரணி என்ற மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது.